அனைவருக்கும் வணக்கம். நேபாளில் பிரதம மந்திரி பதவி கிடைச்சதோ இல்லையோ, இந்த ஒளி தாத்தாவோட ரச்ச தாங்க முடியல நண்பர்களே. மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக ஒளி தாத்தா தன்னுடைய வேலையை தொடங்கிட்டாரு. இந்த முறை அவர் சீனாவை இந்தியாவின் மீது தூண்டி விடுவதற்கு ஏவுவதற்கு தயாராகி வர்றாரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கு எட்டி இருக்குது. அவர் இந்த முறை செய்கிற இந்த செயலுக்கு அவங்க நாட்டிலேயே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருப்பதாகவும், அவருடைய கூட்டணிக்குள்ளேயே அவர் ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. கூட்டணியில் இவருடைய கட்சியும் ஒரு மைனாரிட்டி தான். இந்த மாதிரி ஒரு 3-4 கட்சிகள் சேர்ந்து தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கிற கூட்டணியை சேர்ந்த பிற கட்சிகளே கடுமையான எதிர்ப்பை ஒளி தாத்தாவுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன இந்த ஒளி தாத்தா விவகாரமா பண்றாரு, அதை இந்தியா எப்படி பார்க்க போகுது, இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான உறவு இதனால பாதிக்கப்படுமா, இதை பற்றி தான் பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, சில மாதங்களுக்கு முன்பு நேபாளில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்க மீண்டும் பிரதமராக இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருந்த ஒளி தாத்தா பிரதமராக பதவியேற்றாரு. அவர் பதவியேற்கும் போதே இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்பட போறாரு அப்படிங்கிறது தெளிவாகவே நம்மை போன்ற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட பதவியேற்ற பிறகு நான் இந்தியாவுக்கு எதிரெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு ஆச்சா ஊச்சானா எப்படி ஊடு கட்டி இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்பொழுது அவருடைய முகமூடி கிழிஞ்சு உண்மையான முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. நமக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி பிரதமராக இப்பொழுது பதவியேற்றுக் கொண்ட பிறகு தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. என்னங்க சார், அவர் சீனாவுக்கு போறதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு தானே கேக்குறீங்க. என்ன நடைமுறை நண்பர்களே, நம்முடைய பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகள், அது பங்களாதேஷ், இலங்கை, நேபாள், பூட்டான், மியான்மர், மாலத்தீவு, இந்த 6 நாடுகளுக்குமே ஒரு வழக்கம் உண்டு. அங்க யார் ஆட்சி கட்டல்ல அமர்ந்தாலும் அந்த நாட்டுடைய பிரதமரோ அதிபரோ முதல் பயணமாக இந்தியாவுக்கு தான் மேற்கொள்வாங்க. இது காலம் காலமாக இருந்து வருகிற நடைமுறை நண்பர்களே. அந்த நடைமுறையை மாற்றி அமைத்து இப்பொழுது முதல் பயணமாக சீனாவுக்கு போக போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு நேபாளுடைய பிரதமரான KP ஒளி தாத்தா. இவருடைய இந்த அறிவிப்புக்கு அவருடைய கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற கட்சிகள் பலவும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு 2-3 காரணங்கள் சொல்லப்படுது நண்பர்களே. முதலாவது காரணமாக, இந்தியாவை தேவையில்லாமல் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய ஒளி தாத்தாவுடைய கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளும் ஒளிக்கு எடுத்து சொல்லி இருக்குது. வழக்கமாக நேபாளுடைய பிரதமராக பதவியேற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு தான் போவாங்க. நீங்க ஏங்க இந்த நடைமுறையை மாத்துறீங்க, தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்துல இந்தியாவுடைய பகையை நாம ஏன் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நேபாளுக்கு இந்தியா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வரியில சொல்லிடலாம் நண்பர்களே. நேபாள் ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. அதாவது நேபாளுடைய 4 புறமும் நிலப்பரப்பு தான் இருக்குது, கடல் பகுதியே கிடையாது, கடல் பிராந்தியமே கிடையாது நேபாளுக்கு. அப்படி லேண்ட்லாக்டாக இருக்கிற இந்த நேபாளுடைய 3 பக்கமும் இந்தியா தான் அதை சூழ்ந்திருக்குது. ஒரு பக்கம் தான் சீனாவுடைய எல்லை இருக்குது நண்பர்களே. இப்படி 3 பக்கமும் சூழ்ந்திருக்குது இந்தியா. அது மட்டும் இல்ல, நேபாளுக்கு பொருட்கள் வரணும் வெளிநாட்டுல இருந்து அப்படின்னா பிரதானமாக எல்லாமே கடல் வழியா தானே வருது. அப்படி இருக்கும்போது கடல் எல்லையே இல்லை நேபாளுக்குங்கிறதுனால இந்தியாவுடைய கல்கத்தாவுக்கு கப்பல்ல சரக்கு வருது. அங்க இருந்து தரை மார்க்கமாக தான் நேபாளுக்கு போகுது. இதுதான் நடைமுறை. இப்படி சீனாவிலிருந்து பொருட்கள் வர்றதுக்கு இப்பொழுதுதான் சாலை போட்டிருக்கிறாங்க. அதுவும் போன ஒளி தாத்தாவுடைய பீரியட்ல நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி சாலை ரெடியாக இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியிலிருந்து பொருட்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. அங்கிருந்து வந்ததுன்னா சீனாவுடைய பொருட்களை வாங்கினீங்கன்னா தான் வரும். பிற நாட்டு பொருட்கள், வேற நாட்டு பொருட்களாக இருந்தால் அது சீனாவுக்கு அந்த பகுதியிலிருந்து அது சீனாவுக்குள்ள இங்க வரணும் அப்படின்னா, அதாவது கடல் மார்க்கமாக சீனாவுக்கு போய் சீனாவிலிருந்து தரை மார்க்கமாக வரணும் அப்படின்னா அது ஆயிரக்கணக்கான கடல் மைல்களை
கடக்க வேண்டியது வருது. அது இப்படி சுத்திக்கிட்டு அப்படி சீனாவுக்கு போய் சீனாவுடைய கடல் எல்லையிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் லாரியில இதை கொண்டுகிட்டு வரணும். இது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நேபாளுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பெரும்பாலும் இந்தியாவை சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதனால தான் இந்தியாவை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒலி தாத்தாவுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இப்பொழுது கொடிபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஒலி தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்தா முதல்ல நாம எந்த நாட்டுக்கு போனா என்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒலி தாத்தா தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை மூடி மறைக்கிறாரு. இதுவரைக்கும் இந்தியாவிடமிருந்து ஒலி தாத்தாவுக்கு இந்தியாவுக்கு வாங்க பிரதமரை சந்திங்க அப்படின்னு அழைப்பே வரவில்லை அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையில் சமீபத்தில் தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும். அங்க அனுராக் குமார திசநாயகே அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் இல்லையா? அவர் பதவியேற்றுக் கொண்ட உடனேயே அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் யாரு அப்படின்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தான். அவரை சந்தித்த போதே அப்பொழுதே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து இந்தியாவுக்கு அனுராக் குமார திசநாயகவை அழைக்கிற அந்த அழைப்பை கொடுத்து விட்டு வந்தாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் நடைமுறை, இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதே சமயத்தில் மாலத்தீவை பத்தி உங்களுக்கு தெரியும். மாலத்தீவு அதிபராக முய்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவர் இந்தியாவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சாரு. இந்தியாவுடைய ராணுவம் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரும் தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு தான் மேற்கொண்டாரு அப்படிங்கிற பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் எப்படியெல்லாம் படாத பாடுபட்டாரு, இந்தியர்கள் எப்படியெல்லாம் மாலத்தீவை புறக்கணித்தோம், இது எல்லாமே இந்தியாவுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சரித்திரம் மாலத்தீவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடமாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் மாலத்தீவு எழுந்து நிற்க முடியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இதற்கும் அதற்கு பிறகு இந்தியாவே $400 மில்லியன் அளவுக்கு கிரெடிட் கடன் கொடுத்திருக்குது மாலத்தீவுக்கு. அப்படி இருந்தும் கூட மாலத்தீவுடைய பொருளாதாரம் நசிஞ்சு நாசமா போயிடுச்சு. மாலத்தீவுடைய மக்கள் படாதபாடு படுறாங்க அப்படிங்கிறதா உண்மை. உண்மை இப்படி இருக்க நேபாளுக்கும் இதே நிலைமை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இப்பொழுது எழுந்திருக்குது. நேபாளுடைய எதிர்கட்சிகளும் கூட்டணியில எதிர்ப்பு தெரிவித்து வருகிற கட்சிகளும் அவங்க கேள்வி கேட்டபோது நேபாள் ஒளி மழுப்பினாரே ஒழிய இந்தியாவிடமிருந்து தனக்கு அழைப்பு வரவில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை, மூடி மறைச்சிட்டாரு. அதுதான் இப்பொழுது ஒலியை அங்க ஒரு கேலி பொருளாக மாற்றி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது முக்கியமான காரணம் இவங்கெல்லாம் எதனால எதிர்க்கிறாங்க ஒலியுடைய இந்த சீன பயணத்தை அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் என்ன சொல்றாரு, சீனாவுக்கு போய் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இருக்குது இல்லையா, அந்த திட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பு நேபாள் கையெழுத்திட்ட திட்டங்கள் எதுவும் இதுவரைக்கும் அங்க நடைமுறைக்கு வரல. மீறி நடைமுறைக்கு வந்த ஒரு சில திட்டங்கள், சைனா கடன் வழங்கி தானே கட்டி கொடுத்த பொக்காரா சர்வதேச விமான நிலையம் இப்பொழுது ஒரு ஒயிட் எலிஃபென்ட் ரேஞ்சுக்கு நின்றுகிட்டு இருக்குது. விமான நிலையம் கட்டப்பட்டு அதிநவீன தொழில்நுட்பம்லாம் இருக்குதுன்னா சொல்லி மிகப்பெரிய தொகையில பூராமே சீனா வழங்கிய கடனை வைத்து சீனாவுடைய கம்பெனிகளுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டப்பட்ட அந்த விமானத்துக்கு விமானங்களே வர்றதில்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? நிலைமை அப்படித்தான் இருக்குது நண்பர்களே. அதனால இந்த ஒலி சர்மா என்ன சொல்றாரு, நான் சீனாவுக்கு போய் இந்த விமான நிலையத்துக்கு விமானங்கள் வருவதற்கு நான் ஏற்பாடு செய்ய போறேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த பிஆர்ஐ திட்டத்தின் கீழே நம்ம கையெழுத்து போட்ட பல ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல, அதையெல்லாம் நான் ரிவைவ் பண்ண போறேன், அதையெல்லாம் மீண்டும் சீனாவை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனேயே எதிர்க்கட்சிகள் பயங்கரமா இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு அடுத்தது அவருடைய கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவிடம் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினோம்னா நம்ம நிலைமையும் இலங்கையை போல, இலங்கையை சீனா திவால் பண்ணுச்சு இல்லையா, அப்புறம் இலங்கையுடைய ஹம்பன்தோட்டா துறைமுகத்தையே எழுதி வாங்கிருச்சு. அது மட்டும் இல்ல, கொலம்போ சிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டே ஒரு தீவை உருவாக்குது சீனா, அதையும் எழுதி வாங்கிருச்சு சீனா. இலங்கையிட்டிருந்து இப்படி நிலப்பரப்பையே எழுதி வாங்கி இருக்குது சீனா அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அது காரணம் என்ன, சீனா வழங்கிய கடனை வைத்து அவங்க அந்த ப்ராஜெக்டை
சீனாவையே செய்ய சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டில் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த இடத்தையே அந்த ப்ராஜெக்ட் சீனா செஞ்சதுலேயே அதைவே இவங்களுக்கு வித்துறாங்க. அது ஏர்போர்ட் ஒன்று வித்துருக்குறாங்க, இன்னொரு மினி சிட்டி ஒன்று வித்துருக்குறாங்க இலங்கையில். இதே போல் பாகிஸ்தானும் சீனாவிடம் கடன் வாங்கி திவாலாகி இருக்குது. அது மட்டும் இல்ல, மாலத்தீவும் சீனாவிடம் கடன் வாங்கி தான் இன்னைக்கு திவாலாகிற நிலைமையில உட்கார்ந்து இருக்குது. இந்த 3 நாடுகள் மட்டுமல்ல, இப்படி ஆப்பிரிக்காலையும் பல நாடுகள் சிக்கி தவிக்கின்றன. இப்படி ஒரு நிலைமை நேபாளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் இந்த BRI திட்டத்தில் கையெழுத்து போட்டிருந்தா கூட அதற்கு பிறகு வந்த பிரதமர்கள் யாருமே, நேபாள பிரதமர்களை சொல்றேன், அவங்க யாருமே இந்த திட்டங்களை செயல்படுத்த அனுமதி வழங்கலை. இவர் அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த போறேன்னு சொன்னோடனே மனுஷன் கடன் வாங்கத்தான் போறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புச்சு. உடனே அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருக்கிறாரு. BRI திட்டத்தை பத்தி நான் பேச போறேன், ஆனா கடன் கொடுங்க, அதில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்க போறதில்ல. கிராண்டாக, இலவசமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சமயத்தில் நேபாளுடைய ஹிஸ்டரியை நாம கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேபாளுக்காக இந்தியா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்குது. அதுல பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா கிராண்டாக தான் கொடுத்திருக்குது. காரணம் என்னன்னா, நேபாள் ஒரு ஏழை நாடு அப்படிங்கிறதுனால இந்தியா இலவசமாக இந்த ப்ராஜெக்டுகளை செய்து கொடுத்திருக்குது நேபாளுக்கு. அதே பழக்கத்துக்கு, ஏன்னா நாம தான் ஓசியில் கொடுத்து பழக்கி இருக்கிறோம்ல, அதே பழக்கத்துக்கு இப்ப சீனாவிடம் போய் ஓசி கேட்க போறாரு ஒலி. ஓசின்னு உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது, யார் யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. அது ஓசி தான். என்ன, நாம் அந்த டாபிக்கே போக வேண்டாம். ஆனால் நேபாள் மக்கள் இப்பொழுது நம்ம ஊரில் ஒருத்தர் எப்படி ஓசின்னு சொல்லி மக்களையெல்லாம் பேசினாரோ அந்த மாதிரி இப்பொழுது நேபாள் மக்கள் அவங்க நாட்டு பிரதமரை பார்த்து ஓசின்னு ஓசி வாங்க தானே போற நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நண்பர்களே, அவர் என்ன சொல்றாரு, நான் கடனும் வாங்கலைன்றாரு, ஓசி வாங்க போறேன்னு சொன்னாருன்னா அவளை கேவலப்படுத்துறாங்க. இப்பொழுது ஒளி தாத்தாவுடைய நிலைமை ரொம்பவுமே கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த ஒளி தாத்தா தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு மேற்கொள்வதன் மூலமாக இந்தியாவோடு நேபாளுக்கு இருக்கிற அந்த நல்ல உறவை அவர் மீண்டும் கெடுப்பதற்கு தயாராகிட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை. ஏற்கனவே போன முறை இவர் பதவியில் இருந்தபோது தான் இந்தியாவுடைய அந்த காலாபாணி பகுதியில் தங்குது அப்படின்னு சொல்லி நேபாள் மேப்ல போட்டுக்கிட்டார் இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் அது நேபாள் மேப்ல அப்படியே தான் இருக்குது. அதனால ஏற்கனவே இந்தியாவோடு இவர் தான் உறவை கெடுத்து தொலைச்சாரு. மறுபடியும் இந்த தாத்தாவே பதவிக்கு வரும், மீண்டும் அதே கதையை தொடங்குறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவை சுற்றி துரோகிகளாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி மீறி யாராவது இந்தியாவுக்கு நண்பராக இருந்தால் ஷேக் ஹசீனா மாதிரி, அதுக்கு அமெரிக்கா மாதிரி ஆட்கள்லாம் உள்ள புகுந்து அவங்கள களைச்சு விட்டு இந்தியாவுக்கு எதிரான ஆட்கள் யாரையாவது உட்கார வச்சிடறாங்க, யூனுஸை போல. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த நேபாளுடைய ஒளி தாத்தா தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு மேற்கொள்வது இந்தியாவிலையும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கணுங்க. பை.